சென்னை எப்போதும் பரபரப்பா இருக்கிற இந்த நகரத்துல கடந்த திங்கட்கிழமை காலையில அடையாறு இந்திரா நகர் பகுதி மக்கள் ஒரு அதிர்ச்சியான காட்சியை பார்க்கறாங்க. சாலையோரத்துல கேட்பாரற்று கிடந்த ஒரு சாக்கு மூட்டை, அதுல இருந்து லேசா ரத்தம் கசஞ்சிட்டு இருக்கு. போலீஸுக்கு தகவல் போகுது. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அந்த மூட்டையை பிரிச்சு பார்த்தப்போ உள்ள ஒரு வாலிபரோட சடலம் கொடூரமான காயங்களோட கிடக்குது. யார் இவர், இங்க எப்படி வந்தார்? ஒரு கொலையை தேடி போன போலீஸுக்கும் சென்னை மக்களுக்கும் அடுத்தடுத்து காத்துட்டு இருந்துச்சு ஒரு மிகப்பெரிய நடுக்கம் தர உண்மை. போலீசார் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. கொல்லப்பட்ட அந்த நபர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த கௌரவ் குமார்னு தெரிய வருது. சரி, இவர் சென்னைக்கு எதுக்காக வந்தார்? வேலை தேடி. தன் மனைவி முனிதா குமாரி மற்றும் 2 வயசு பச்சை குழந்தையோட ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சென்னைக்கு வரார். இங்க இவருக்கு தெரிஞ்சவங்க, இவரோட நண்பர்கள் ஒரு 5 பேரு தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நண்பர்கள் இருக்காங்க, வேலை வாங்கி தருவாங்கன்னு நம்பி வந்த கௌரவ் குமாருக்கு அந்த நண்பர்களே யமனாக போறாங்கன்னு அவரு கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு அந்த நண்பர்கள் தங்கியிருந்த அறையில எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த நண்பர்கள் 5 பேரோட புத்தி மாறுது. கௌரவ் குமாரோட மனைவி முனிதா குமாரிக்கு அந்த கும்பல் பாலியல் தொந்தரவு கொடுக்கறாங்க. இத பார்த்த கௌரவ் குமார் பதறி போய் தடுக்க வராரு. ஆனா காம கொடூரத்துல இருந்த அந்த 5 பேருக்கும் கண்ணு மண்ணு தெரியல. பக்கத்துல இருந்த இரும்பு கம்பி எடுத்து கௌரவ் குமாரை ஓங்கி அடிக்கிறாங்க. ரத்த வெள்ளத்துல அவர் சரிய எதிர்த்து போராடின முனிதா குமாரியும், ஏன் அந்த பிஞ்சு குழந்தையும் கூட விடாம அதே இரும்பு கம்பியால அடிச்சு கொல்றாங்க. ஒரே ரூம்ல 3 உயிர்கள் அநியாயமா பறி போகுது. கொலை செஞ்சதுக்கு அப்புறமா மாட்டிக்க கூடாதுன்னு அந்த 5 பேரும் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. ஒவ்வொரு உடலையும் ஒவ்வொரு இடத்துல வீச முடிவு பண்றாங்க. கௌரவ் குமாரோட உடலை ஒரு சாக்கு மூட்டையில கட்டி அடையாறு இந்திரா நகர்ல வீசுறாங்க. 2 வயசு குழந்தையோட பிணத்தை மத்திய கைலாஸ் பக்கத்துல இருக்கிற பக்கிங்காம் கால்வாயில தூக்கி போடுறாங்க. ஆனா முனிதா குமாரியோட உடலை என்ன பண்றதுன்னு யோசிச்சு அது யாருக்கும் தெரியாம குப்பையில போட்டுறாங்க. மாநகராட்சி குப்பை வண்டி அந்த உடலை அள்ளிட்டு போய் பெருங்குடி குப்பை கிடங்குல கொட்டுது. திங்கட்கிழமை கௌரவ் குமார் உடல் கிடைச்ச உடனேயே போலீசார் அவரோட செல்போன் சிக்னல் மற்றும் சிசிடிவி காட்சிகளை வச்சு அந்த 5 நண்பர்களையும் பிடிச்சிடுறாங்க. முதல்ல மழுப்புனாலும் போலீஸ் ஸ்டைல்ல விசாரிச்சதும் நடந்த உண்மையை ஒவ்வொன்னா கக்குறாங்க. குழந்தைய கால்வாயில போட்டோம், பெண்ணோட உடல்ல குப்பையில போட்டோன்னு அவங்க சொன்னதை கேட்டு போலீசாரை மிரண்டு போறாங்க. உடனே பக்கிங்காம் கால்வாயில தேடி அந்த 2 வயசு பச்சை குழந்தையோட உடலை மீட்கிறாங்க. ஆனா முனிதா குமாரியோட உடல், அதுதான் இப்போ ஒரு பெரிய சவாலா இருக்கு. பெருங்குடி குப்பை கிடங்கு பல ஏக்கர் பரப்பளவுல மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கிற இடம். அங்க லட்சக்கணக்கான டன் குப்பைகளுக்கு நடுவுல அந்த பெண்ணோட உடலை தேடுறது வைக்கோல் போர்ல ஊசியை தேடுற மாதிரி. ஆனாலும் விடாம போலீசார் 2வது நாளா ஜேசிபி இயந்திரங்களை வச்சு தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கு நியாயம் கிடைக்கணும்னா அவங்களோட உடல் கிடைக்கணும். அந்த பகுதியே இப்போ போலீஸ் வலயத்துல இருக்கு. நண்பர்களே நம்பி சென்னைக்கு வந்த ஒரு குடும்பம் இப்படி ஒரே ராத்திரியில செதஞ்சு போயிருக்கிறது மனசை ரணமாக்குது. உதவி செய்யற நண்பர்களா பார்த்து பழகுங்க, இல்லைன்னா இப்படிப்பட்ட மிருகங்கள் நம்ம கூடவே தான் சுத்திட்டு இருப்பாங்க. இந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை கிடைக்கணும்? கமெண்ட்ல சொல்லுங்க.